சரி, ஆண்டர்கிட்ட இருந்து நன்மையான விஷயத்த எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. பட் ஹவு டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் காட்? See, your expectations should operate with faith. அப்போ எப்படி நான் ஒரு காரியத்தை எதிர்பார்த்துட்டு நான் வேற ஒரு காரியத்தை பேசக்கூடாது. நான் நன்மையை தேவன்ட்டு எதிர்பார்க்கும் போது நான் என் வாயில இருந்து கன்ஃபஸ் பண்ற விஷயமும் ஆண்டவர் எனக்கு நன்மையை செய்வார், நான் நல்லா இருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் சுகமா இருப்பேன், நான் மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன் அப்படிங்கிற வார்த்தை தான் என் வாயிலிருந்து வரும். ஏன்னா நம்ம தேவனை போலவே தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்டவங்க. தேவனால அவரோட வார்த்தையில உலகத்தை கிரியேட் பண்ண முடியும். he could create the universe with his words. So I am made in the image of God. நான் அவரை போலவே நான் உருவாக்கப்பட்டேன்னா என் வார்த்தையினால என்னால உருவாக்க முடியும். அப்ப நான் என்னத்தை உருவாக்குறேன்? நான் நன்மையான காரியங்களை உருவாக்குறேன்னா, நான் தீமையான காரியங்களை உருவாக்குறேன்னா, இல்ல நான் அறகுறையா உருவாக்குறேன்னா, இது எல்லாமே எங்க இருக்கு? என்னோட வார்த்தைகள் இருக்கு. அப்போ how do I receive from God? By believing and confessing the right things. என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, எனக்கு இது பிடிக்கல, நான் இப்படி இருக்க முடியாது, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, நான் என்னோட நாளைக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, எனக்கு நல்லதே நடக்காது, எனக்கு நல்லதுக்கே வாய்ப்பு இல்லை. No, that is not going to help you to receive the blessings from God. ஆண்டர் எனக்கு நன்மையான இந்த காரியங்களை செய்யறதுக்கு அவர் வல்லவரா இருக்கார், அவர் விருப்பமா இருக்கார். நான் அதை ரிசீவ் பண்ணிப்பேன். ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு எல்லா விதமான தகுதியும் அவரே எனக்கு அளித்திருக்கார். He has made me perfect because of the sacrifice. என்னோட ஹோலினஸ்னால கிடையாது, என்னோட இன்டெலிஜென்ஸ்னால கிடையாது, என்னோட பிரில்லியன்ஸ்னால கிடையாது, என்னோட ஸ்ட்ரென்த்னால கிடையாது. ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பர்ஃபெக்ட் பண்ணி அவரோட ரைச்சியஸ்னஸ் எனக்கு ஈவாக கொடுத்திருக்கிற கிறிஸ்துவினாலே I am made eligible to receive from God. அப்படிங்கிற belief and confession will help you receive from God.